ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கவங்க வல்லாரக்கீரையை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம வல்லாரக்கீரை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய், வல்லாரக்கீரை, கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுட்டு பேன் சூடானதும் சீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு மிளகாய், 5-6 சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த வல்லாரக்கீரையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலையும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் வதக்கி அதை எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வீட்டில் ஆல்ரெடி இட்லி தோசை பேட்டர் இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச ஃபைன் பேஸ்ட்டையும் எடுத்து தேவையான அளவுக்கு தோசை மாவு, இட்லி மாவில் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை பேட்டர் லெவலுக்கு இதை கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் தோசை பேன் ரெடியானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேட்டரை அதில் ஊற்றிட்டு ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வல்லாரக்கீரை தோசை ரெடி ஆகிடும். வல்லாரக்கீரை தோசையில் இரும்பு சத்தும் நார் சத்தும் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இது ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். தேங்க்ஸ்.